கண்ணை திறந்தா ஜனனம், கண்ணை மூடுனா மரணம். கண் நிமிக்கிற நேரத்துல நடக்கிற இந்த ஜனன மரணம் நிலையானது இல்லடா மானிடா. ஓ மானிடா, உன்னோட வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆஸ்தி சொத்தெல்லாம் உனக்கு நிரந்தரம் இல்லடா. நீ சம்பாதிக்கிற நல்ல விஷயம் மட்டும்தான் உன் பின்னாடி வரும். நீ செத்தா தூக்குறதுக்கு 4 பேர் மட்டும்தான் உன் கூட வருவாங்க. அதனால உன்னோட ஆசாபாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இங்க தூங்குடா. உன்னை மறந்துடலான்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் மறக்க முடியாம போகுது. உன் ஞாபகம் என்ன துரத்துனாலும் எல்லாரும் இருந்தும் நான் தனியால தான் இருக்கேன். வேற எந்த வேலையும் செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இந்த கருமம் பிடிச்ச சரக்கு இருக்கே, டயத்துக்கு குடிக்கலன்னா ஐயோ நரம்பெல்லாம் ஜிவ்வுன்னு எந்திரிக்குது. சரி, இந்த அப்பன் நான் சரக்கு கொண்டு வரேன்னு சொன்னானே, எங்க போய் தொலைஞ்சான்? அப்பண்ணா, ஏன் சரக்கு மகாலட்சுமி, ஆஹா, நீ பாட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருப்ப. ஏன் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உன் சுயரூபத்தை காட்டுவ பாரு. உன்னை பத்தி என்னன்னு சொல்றது, எவ்வளவுன்னு சொல்றது. சாம்பிள், குவார்ட்ரு, ஆஃப், ஃபுல்லு, அந்த மாதிரி 4 நாமத்தை வச்சிருக்கிற என் சரக்கு மகமாயி, உனக்கு 100 கோடி நமஸ்காரம். வாடா வா, சீக்கிரம் வா. கண்ணதாசன் கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி குன்ன கூடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது அட 100 செத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா. வணக்கம் வந்தானோ. குரு, ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேள்றா. நான் எப்ப பார்க்கும் போதெல்லாமும் நீங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தோடவே இருக்கீங்களே குரு. குரு, என்ன சத்தம் அது? டிவியில புயல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களே. டேய் அப்பண்ணா, டிவில புயல் இருக்குன்னா இல்லாத மாதிரி, இல்லன்னா இருக்கிற மாதிரி. இது கூட தெரியாம எப்படா வாழ்ற? குரு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இந்த காட்டுல வெட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், போனதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவன், வந்தா எரிச்சு தள்ளிடுவேன். என்னோட சுடுகாட்டை பத்தி நீ குறைச்சி பேசாதடா டேய். என்ன கோகாரனா ஆக்காத. இந்த தேசத்தோட ராஜா ஹரிச்சந்திர மகாராஜாவே சுடுகாட்டுல தான் வேலை பார்த்திருக்கான். அப்படியா? நம்ம நாட்டு பிரதம மந்திரியா இருந்தாலும், முதலமைச்சரா இருந்தாலும், ஜில்லா கலெக்டரா கூட இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், எல்லாரும் இந்த மண்ணில் தாண்டா கலந்து போகணும். அதெல்லாம் இருக்கட்டும் குரு, இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணியோட ஆத்மா தானா? பாயமுறா, இது ராஜாவோட பங்களா தானே? ஆமா. அந்த ராஜாவோட மருமகளும் ராணியும் எப்பயோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஆத்மா இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குன்னு உன்ன மாதிரி ஆளுங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. குரு, உங்களுக்கு ஏதாவது கண்ணுல தெரிஞ்சுதா? டேய் பைத்தியக்கார பயல, இந்த நேரத்துல என் கண்ணுக்கு தெரியுறது என் சரக்கும் நானும், வேற எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னா இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாருப்பா?